சரி கதைக்கு ஆறாவது ஒரு ஆள் உங்களோட காணிய என்ன கழி தருவியா ஐயா? அதுக்கு 14 தருவியா? சரி இந்த காணியோட உங்களோட காணி உண்ட சொந்த காணி என்ன கழி தருவியா ஐயா? கழி தருவியா? ஏன்டா இந்த காசு போயிடும், உண்ட சொத்து போயிடும், உண்ட பண்பாடு போயிடும், எல்லாம் போயிடும். பயப்படுறதானே ஐயா? ஏன் அப்ப இந்த சொத்து தான் நமக்கு தேவையா ஐயா? அரசு பண்ண போறியா? அரசு பண்ணலையா? மனசு நெஞ்சுக்கு நேர்மையா கழிச்சு போடுவோம். எத்தனை உறுப்பினர் என்ன காட்ட வேண்டாம், என்ன காட்டு இதுல வந்து ஐயா அதுல போய் சைட்ல போய் நிக்கிறதுக்கு விட மாட்டேன். வந்து மறைக்கிற ஒண்ட போட்டு திருப்ப எங்க அவர் திருப்ப வந்து வாசிச்சு காட்டுற. என்ன சனமன மடையன சொந்தக்காரன் மடையன படிக்காது நாங்க லூசர். அஞ்சு பேர் அரசு பண்ணி இருக்கு. இந்த அம்மன் காணி எத்தனை? அந்த ஒரு பாயசு வந்த அம்மா மனஜாச்சு படி சொல்லுங்க ஐயா. பாயசு வந்த அம்மா அங்க இருந்து இங்க வர்ற நடந்து வந்து பொண்ணை பிடிச்சது வார ஐயா. பொண்ணை பிடிச்சது வந்து இந்த காணியை பிடிப்படாது. பொம்பளை பிள்ளை சீதனம் கொடுக்குற காணி, அந்த சீதனம் கொடுக்குற காணிய நீ வச்சு பிடிச்சு வச்சு போலீஸ் ஒரு வயசு வந்த அம்மா. இத்தனை வயசு 80 வயசு இருக்கும் ஐயா. அதுக்கு 80 வயசு. அதுக்கு அது இந்த காணியை வச்சு பிடிச்சு வந்துக்கு ஐயா. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு பிள்ளைக்கு சாப்பாடு வித்து பிழைக்கிறாங்க. ஒரு ஆண்ட காணியை நீ எடுத்து வச்சுக்க ஐயா. இப்ப சொல்ற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால் நீ இப்ப அவங்களை விடுவாங்க. விடுவாம நேர்மையா நடவையா. என்ன மனுஷரியா? நீங்க ஒரு தகப்பன் தானே, நீங்க ஒரு சாகரன் தானே. நான் உங்களை முயற்சியுமே ஒரு தினம் கூட நிக்கல ஐயா. நான் உண்மையா சொல்றேன், நெஞ்ச சொல்றேன், நேர்மையா தானே ஐயா நான் கலைக்கிறேன். ஒரு பொய் இல்ல, நெஞ்சில இதத்தோட கலைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்றேன் ஐயா. இதுல இந்த தூக்கி எறிஞ்சோடு போடுங்க. இதுக்கு இந்த நாட்டுல வாழையறாது காவலம் அட்டாத்தா செய்யறீங்களா? இல்ல இந்த நாட்டுல வாழையறாது வேணும் ஐயா. எந்த ஃப்ரெண்ட்ஸ் சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. என்னோட வேலை செய்யற சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை செய்யறாங்க எனக்கு. ஒரு எல்லாத்துக்கும் அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு சிங்கள போய் இந்த அம்மா மகன் சாருஜன் சரியா இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து வேலை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான இந்த அம்மா. இந்த மகன் நீ அவனை பிடிச்சி தள்ளுற, இனவாதத்தை கக்குற, கத்துற. ஒரு சிங்கள தம்பி எல்லாம் செய்யறாங்க, சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. மனஜாதி இருந்த உண்மையா சொல்றேன், உண்மையா விட்டுட்டு என்னையா சரி வேறையா கட்டியாச்சு. சரி சரி கட்டினா மிச்ச காணிய போடுறதுக்கு என்னையா இவர் ஆரையா அதிகாரம் தாரத்துக்கு மிச்ச காணிய விடலாம் தானே ஐயா. விட்டா என்னையா வந்து அந்த பிரச்சனையோட முடிஞ்சது. நீங்க இதுல வந்து ஒவ்வொரு கட்ட தேவையில்லை, நீங்க ஒவ்வொரு தேவையில்லை. மிச்ச காணிய விடுங்க, அந்த வேலை இருக்கட்டும். மிச்ச காணிய விட ஐயா. low protest and parliament mandiri innovani நீங்க செக் பண்ணீங்களா ஐயா? அவரோட ஒன்றுமே இல்ல ஐயா. அவற்றை காணி அதுதான் இருக்கிறோம்டா ஐயா. பாருங்க அவற்றை காணி 20 பேரை பண்டு அவரும் அவரோட சேர்ந்து அளந்து விட்டது. அதுதான் இந்த காணி அளந்து விட்டாச்சு. ஐயா விட்டா பிறகு ஐயா மிச்ச காணி எடுக்கிறீங்க ஐயா. அதை இந்த வீடு இருக்கு ஐயா. அதுல இந்த வீடு வந்து ஒரு ஆள் வந்து புடிச்சு எந்த போடுங்க காணி பிடிச்சிருக்கு சரியா ஐயா.